செய்வனை கண்டு அஞ்சாத, உன் வீட்டுல நான் உட்காரண்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னாச்சு? வந்தனா வந்தனா காப்பாத்துனா கனவுல வந்தனா? அதான்டா கருப்புசாமி. கருப்புசாமி, என் வீட்டில் சாமி சேவன குளர் ரொம்ப தலையெடுத்து ஆடிச்சு சாமி, தலையெடுத்து ஆடிச்சு சாமி. என்ன பண்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்களும் போகாத இடம் இல்லை, கும்பிடாத கோயில் இல்லை, போகாத பூசாரி இல்லை. எப்படி போகாத பூசாரி இல்லை, கும்பிடாத கோயில் இல்லை, எல்லாம் போயாச்சு சாமி. ஆடு சாவுது, மாடு சாவுது, பூனை சாவுது, கோழி சாவுது. ஆனா எங்களுக்கு விமோசனம் வரல சாமி. அப்படி இருக்கும் போது கருப்பசாமி, இந்த 2 அமாவாசைக்கு முன்னால உனக்கு உத்தரவு கொடுத்தேன் இல்லையா? போ, உன்னோட இடத்துல இதுக்கு மேல கண்டிப்பா உன் மாட்டு பண்ணையிலையா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், ஒரு கோழியோ ஒரு மாடோ ஒரு ஆடோ ஏதாவது செத்துச்சுன்னா என் மடியை பிடிச்சி கேளு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொன்னேன். என்னாச்சு? சரியா வச்சா? எல்லாம் வச்சா வருஷ கணக்குல எல்லாம் காலி ஆகிட்டு இருந்துச்சு ஒவ்வொன்றா இல்லையா? ஒன்ன காலி பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம கொஞ்சம் துடியா இருப்போம், சொல்ல இது பண்ணிக்கூடாது, புரியுதா? நம்ம இங்க அமைதியாக்குறதுனால அமைதியாக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் துடியா இருப்போம். அப்படின்னா என்ன சொல்றது, நாயத்துக்கு நாய், புரியுதா? அதாவது நம்ம கிட்ட இது பண்ணி பேசக்கூடாது, சண்டையா சண்டை பண்ணி பார்த்துருவோம். நீ நேருக்கு நேரம் நின்று மோதிப்பார் பார்த்துடலாம், நீயா நானான்னு பார்த்தேன். சொல்றது புரியுதா? நேருக்கு நேர் மோது, நீயா நானான்னு பார்த்துக்கலாம். ஆனா அவன் நேருக்கு நேர் மோதினானா இல்ல, அவன் என்ன பண்ணிட்டான், இப்படித்தானே பேசுற, இறுதி உனக்கு அமாவாசை வச்சிடற வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணி விட்டான் இல்லையா? எல்லாம் பண்ணியாச்சு, எது பண்ணியாச்சு, நமக்கு வழி தெரியல, நமக்கு என்ன பண்றதுன்னு வழி தெரியல. கடைசி நிமிஷத்துல நம்மளே சூசைட் பண்ணிக்கிறோம். சொல்றது புரியுதா? என்ன பொழப்பு இது, என்ன வாழ்க்கை இது, என்ன லைஃப்? அப்பெல்லாம் நம்ம இது பண்ண மாட்டோம், ஆனா அப்படி ஆகி போச்சு இல்லையா? நம்ம சரியான போல்டான ஆள், எதுக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் அஞ்ச மாட்டோம். ஆனா நமக்கு என்ன ஆகி போச்சு 2 மாசத்துக்கு முன்னால, என்னத்த போ, என்ன வாழ்க்கை, என்ன லைஃப், ஓ ஏதாவது பண்ணு அப்படின்னு உருவாயிடுச்சு இல்லையா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் இருக்கிறேன், கருப்பசாமி காவலா நின்று நான் உனக்கு காப்பாத்தி கொடுக்குறேன். உன் குடும்பத்துல நான் உட்கார்றேன். எவனை பார்த்து பயப்படாத, செய்வனை கண்டு அஞ்சாத, உன் வீட்டுல நான் உட்காரண்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னாச்சு? வந்தனா வந்தனா காப்பாத்துனா கனவுல வந்தனா? அதான்டா கருப்புசாமி. புரியுதா? இப்ப சொல்றேன், உன் குடும்பத்துல இதுல இருந்து எவன் எந்த செய்வனை செஞ்சாலும் ஏவலை செஞ்சாலும் அந்த இடத்துல ஆளா காவலா நின்று நான் காப்பாத்தி கொடுக்குறேன். இன்னும் மேலும் மேலும் வளரப்படுவாய், புரியுதா? உன் வீடு உன் மாட்டு பண்ணையில இன்னும் அதிகம் மாடு உருவாயி, புரியுதா? நல்ல வருமானத்தை கொடுத்தா போதுமில்ல, வேற என்ன வேணும்? பாக்குது வா, குழந்தை வேணும் இல்லையா? குழந்தைய கொடுத்துருவோம். என்ன பையன் வேணுமா, பொண்ணுதான் வேணுமா? கொடுத்துருவோம். இந்த வருடத்துல பொண்ணு கருவு தெரிஞ்சு வச்சு கொடுத்துருவோம், சரியா?